ஆனால் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் இந்த ரம்யாவை நான் நினச்சே பார்க்கல சுத்தம். அது என்ன பா, சும்மா கொளுத்தி போட்டால் போதும். எஃப்ஜே சொன்னது தான் ஒரு வார்த்தை. கொடாடி சண்டைக்கு யார் கரெக்டான ஆளுன்னு சொன்னோடனே டக்குன்னு 3 பேர் சொல்லிட்டான். பார்வதி, கமருதின்னு, ரம்யான்னு சொல்லிட்டான். ரம்யாவுக்கு மட்டும் ஒரு லீடு போட்டு விட்டான். லீடு மீன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உசுப்பேத்துற மாதிரி பண்ணி விட்டாப்புல. அதை விஜய் மனசுன்னு சொல்லிட்டாப்புல, வேணுட்டு எதுவும் சொல்லலை. கொடாடி சொல்லிட்டா 3 பேர் தான் முன்னாடி இவங்க தான் வருவாங்க, பார்வதி, கமருதின்னு, ரம்யா. ரம்யா சொன்னோடனே அது ஒரு சந்தோஷமாச்சு. ஆக்சுவலாக அது ரொம்ப பேடான ஒரு இமேஜ் தான் கொடுத்துருக்காப்புல. அதுக்கு என்ன ஒரு பெருமைன்னு எனக்கு தெரில. அது எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி ஒரு எறும்பைக்கு என்னடா பெருமை மாதிரி. ஏன்னா உனக்கு கொடுத்து சொல்லிடுறேன். கொடாடி சண்டைக்கு முன்னாடி வர யாருன்னா அது நீங்கள் 3 பேர் தான் சொல்கிறாங்க. அது நல்லதுக்காக சொல்கிறாங்க, கெட்டது சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பெருமை? ஓகே. ஸோ எதுக்கு அந்த ஒரு டாஸ்க் வச்சான்றது ஒரு இதுவே இல்லை. அந்த பல்ஸ் என்னன்னே தெரியாமல் இவங்க மட்டும் எல்லாத்தையும் பெருமையாக வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே உன்னை திட்டுறான்டா, உன்னை பற்றி தப்பாக பேசுகிறான். கொடாடி சண்டையில் வந்த 3 பேரில் நீங்கள் தானே இருக்குன்றான். அந்த தீமே தப்பு ஆக்சுவலாக. அதுக்கு பெருமை இன்சல்ட் பண்ணணும், தலை குனியணும். ஓ, நம்ம தப்பாக நடந்துகிட்ருக்கோம் போல், நம்ம ரொம்ப ஓவராக சண்டை போகிறோம் போல், நம்ம பிஹேவியர் தப்பாக இருக்கு போல் அப்படின்னு மாற்றணும். அதை விட்டுட்டு கொடாடி சண்டை முதல்ல 3 பேர்னா பார்வதி, ரம்யா, கமருதின்னு அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தான். சின்ன பையன் அவனு வேறு அந்த மெச்சூர்டு எவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ரம்யா சொன்ன உடனே அடுத்து ரம்யா லைட்டாக பேசலான்னு நின்று பேசினோடனே திவார் எப்போ போல் அந்த ஆட்டத்தை கலைப்பெல்லாம் அந்த வடிவில் சொல்கிற மாதிரி கலைச்சுட்றா, சொன்னா போனா மாதிரி கலைச்சி விட்டு முடிச்சு விட்டாப்புல. ஆனால் ரம்யா விடலை, கரெக்டாக போய் சண்டை போடுது. ஏன்னா விஜய் சொல்லிட்டால, அவள் வேறு லெவலு டீசன்சி மெயின்டைன் பண்ணுறா, அந்த டீசன்சி மெயின்டைன் பண்ணலன்னா வேறு லெவலு இறங்குவான்னு கரெக்டாக ரம்யா போய் திவார்கிட்ட சண்டைக்கு போகிறாப்புல. இப்படி பேசின ஆரம்பித்தா அப்புறமா ரம்யா வேறு லெவலு லெவலில் இறங்கிட்டாப்புல. வார்த்தை வந்து வர 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 மோசமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறாங்க. சில பேருக்கு சில வார்த்தைன்னா என்னென்ன தெரியாது, அசிங்கமான வார்த்தைங்க சொல்கிறேன். இன்னும் சில பேர் தெரியாமல் இருக்குது, பேட் வேர்ட்ஸ்லாம் என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களாம் அதை பார்த்து கற்றுக்கிட்டா என்ன ஆகுறது? ஸோ தயவுசெய்து கொஞ்சம் மெச்சூர்டான கண்டென்ட், சாரி நானும் சொல்லக்கூடாது, ஸோ நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லக்கூடாது கண்டென்ட்றது. மெச்சூர்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த வாய் இந்த பேன்ற அந்த பேசுகிற ஸ்லாங்கை தயவுசெய்து மாற்றுங்க. மீன்ஸ் வந்து நாங்களே வந்து எல்லாமே ஒரு மெச்சூர்டாக எல்லாத்தையும் ரொம்ப வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு இவ்வளோ ஷோவை கொஞ்சம் டீசன்ஸியாக கொண்டு போங்க. நிறைய கிட்ஸு பார்க்குறாங்க. வேறு நைட் ஆனால் அந்த சீரியலுக்கு அப்புறம் இது தான் வருது, எல்லா ஷோவும் வருது, இதுதான் வருது, பிக் பாஸ் தான் வருது. இப்போ அந்த விஜய் டிவிலே இந்த டாப் 1ல் இந்த பிக் பாஸ் ஷோ மட்டும் தான் இருக்குது. அப்புறம் தான் சிங்கர், சூப்பர் சிங்கர் எல்லாமே ஷோ வருது. ஸோ இப்போ இப்படி ஷோவில் நீங்கள் வந்து கொஞ்சம் டீசன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் கொண்டு வாங்க. ஷோவோட ஸ்டாண்டர்டே நீங்கள் தான், போட்டியாளர் தான். வேறு என்ன மியூசிக்கு, என்ன ஒரு பேக்ரவுண்ட், என்ன பிஜிஎம், என்ன ஒரு போட்டி, என்ன டாஸ்க் எல்லாமே பண்ணாலும் தீமே நீங்கள் தான். நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஷோவே ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரும். இல்லைனா மற்ற எல்லா பிக் பாஸோட